ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும், அதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அழுதேன். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவ்வர்ஸாகவும் பார்க்கலாம். லவ்வர்ஸாக பார்த்தா இன்னும் ஜாலியாக இருக்கும். டப்பிங் மட்டும் தான் ப்ரோ சொதப்பிருக்கு, மற்றபடி ஆக்டிங்னா எல்லாம் நல்லா இருந்துச்சு. டப்பிங் தான் கொஞ்சம் செத்தாலும் எப்படி இருக்கும் லவ்ன்றதை காட்டியிருக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ, எல்லாம் அவ்வளோதான், அழ வச்சிருவானுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடந்திருக்கு. இதில் லைட்டாக சூப்பர் ஸ்டாரை பார்த்த மாதிரி ஒரு 2 சீனில் இருந்தார். பட் அது ஏன் பண்ணுறாருன்னு தெரியல. பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தனுஷ் வேணும்னு சொல்ல நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது, எமோஷ்னலாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. லவ் ஃபெயிலியர் படம் தான் எதுவும், கடைசியில் தான் லவ் ஒன்றாரு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். அதே மாதிரி தான் இருக்காரு. எனக்கு வந்து எவ்வளோ ரிலேட் ஆச்சுன்னா, எனக்கு வந்து அந்த பெயின் ஃபீல் ஆச்சு. அவன் ஃபீல் பண்ணுற பெயின் ஃபீல் பண்ணுற அளவுக்கு படத்தில் எமோஷன் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிட்டரலாக என் கண்ணு எரியுது ப்ரோ. நான் வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும், அதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அழுதேன். அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி ரான்சனா பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா இன்னும் கனெக்ட் ஆகும். பட் எனக்கு இந்த படம் பெட்டராக பிடிச்சிருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. மறுபடியும் வருவார். தனுஷோட வேரியேஷன்ன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. தமிழ் டப்பில் பார்த்தனால மேபி அந்த சாங்ஸ் அவ்வளோ கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. பட் மேபி ஹிந்தியில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஆஃப் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் லேக் ஆகிற மாதிரி ஃபீலே ஆகல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆல்ரெடி அதே டேரக்டர் எப்படி அதே ஃபீல் தருவாரோ அதே ஃபீல் தான். பட் வேறு ஸ்டோரி. கிளைமேக்ஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். எப்பயுமே ஹீரோவை சாவடிப்பார், இதில் 2 பேரையும் சாவச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. அது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து மொத்த படத்தையும் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸோட முடிச்சிட்டாரு. காமெடி, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வர காமெடி எங்கேயுமே திணிச்சா மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. லவ் தான், ஆனால் போகிற போக்கில் காமெடிஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வேரியேஷன் அதை தான் லவ் ஃபெயிலியர் ஸ்கிரிப்ட் எப்பயுமே எப்படி நடிப்பாரோ அதே தான். நடுவில் 1-2 இதில் லைட்டாக சூப்பர் ஸ்டாரை பார்த்த மாதிரி ஒரு 2 சீனில் இருந்தார். பட் அது ஏன் பண்ணுறாருன்னு தெரியல. பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தனுஷ் வேணும்னு சொல்ல நான் தனுஷ் வந்தால் எனக்கே தெரிஞ்சுது. ஒரு 2 இடத்துல லைட்டாக சூப்பர் ஸ்டாரு. பட் அது அவர் விருப்பம், அவர் பண்ணுறாரு. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் குறை சொல்கிற மாதிரி இல்லை. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸு தமிழ் டப்டு தான். சாங்ஸில் மட்டும் தமிழ் டப்டுன்னு கண்டுபிடிக்க முடியுது. பட் நல்லா இல்லாமல் இல்லை, ஓகே, கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தமிழ் படம் மாதிரியே தான் இருந்தது. சாங்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுது, மற்றபடி மூவிலாம் பர்ஃபெக்ட் தமிழ் படம் மாதிரி தான் டப் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியாக பார்க்கலாம் ஜி. இல்லை, ராஞ்சனா படம் பார்த்துருக்கீங்களே, அந்த அம்பிகாபதி, அதே மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். அது ஃபுல்லாக வாரணாசி சம்மந்தப்பட்டது இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு சிட்டி லைஃப்பில் ஒருத்தர் எப்படின்னா கஷ்டப்படுறான், கடைசியில் சாக்ரிஃபை தான் பண்ணுவான். அதான் பண்ணியிருக்கான். நீங்கள் போய் படத்தை பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, எல்லாம் அவ்வளோதான், அழ வச்சிருவானுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரோ, அவர் கொடுத்த ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்துலேயும் ஒரு காலேஜ் லைஃப்பும் சரி, அவர் ஏர்ஃபோர்ஸராக இருக்கார். எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட்டு தான், அவர் சொல்லவே தேவையில்ல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னா பிச்சுக்கிச்சு. தனுஷ் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்தாலே ஒரு காம்போ தான். அது ஹிந்தி படத்தில் ஒரே டேரக்டரு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க 3 பேருமே. பாட்டு செட் ஆகலை. டப்பிங் வந்து ஓரளவுக்கு ஓகே. மேபி டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. எமோஷ்னலாக தான் இருக்கும். இறந்துடுவார் தனுஷ், பார்க்க பாவமாக இருக்கும். ஹீரோயினுக்கு அது ரெண்டுமே ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்கும். ஹீரோயினும் இறந்துடுவாங்க, ஹீரோவும் இறந்துடுவாங்க. கிளைமேக்ஸு லவ் பேஸ் பண்ணி தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. தனுஷ் ஆக்டிங் தான் இதில் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபைட்டிங்காக ஜாலியாக பண்ணியிருப்பார். அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது செகண்ட் ஹாஃபில் அச்சீவ் பண்ணியிருப்பார். ஆர்மியாக ஆஃபீஸராக அது மாதிரியே பண்ணியிருப்பார். நல்லாயிருக்கும் பார்க்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஜாலியாக காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளே கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க. அவரோட மியூசிக்கு சூப்பராக இருக்குது படத்தில், நல்லாயிருக்கு. அம்பிகாபதி படம் பார்த்தோம்ல, அது மாதிரியே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா பண்ணியிருக்காரு அதில் பண்ண மாதிரி. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவ்வர்ஸாகவும் பார்க்கலாம். லவ்வர்ஸாக பார்த்தா இன்னும் ஜாலியாக இருக்கும். படம் நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் எப்படி எமோஷனல் ஆகி போச்சு. அதான் லவ் ஸ்டோரி. தனுஷ் வந்து ரொம்ப கோவப்படுறவராக இருக்கார். அவர் வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து காதல் வருது. காதல்னால எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாரு. அந்த பொண்ணு எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அதான் கதையை வச்சுருக்கோம். அது இவ்வளோ சேர்த்து ஏர்ஃபோர்ஸ் அந்த ஒரு இதுவும் 2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லவ் ப்ளஸ் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. அந்தளவுக்கு இன்டிமேஷன்லாம் இல்லை. ஜஸ்ட்டு
கிளைமேக்ஸ் அப்படி இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது படம் பார்த்துட்டிங்களா இல்லை? கிளைமேக்ஸ் அந்த ரொம்ப எமோஷ்னலாக அம்பிகாவதியில் எந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு இதில் முடிச்சதுனால ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. லவ் சீன்ஸ் பெருசாக அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குது, லிட்டில் பிட் இருக்குது. ஒரு நல்ல படம் பார்த்தோம், ஃபீலை கொடுக்குது, நல்லா ஃபீல் குட்டாக ஒரு நல்லா பார்த்தோம். ரொம்ப எமோஷ்னலாக நல்லா சாமிங்காக தான் இருக்குது அவரை பார்க்கும்போது. நல்லா கெத்தாக இருக்குது. அதே மாதிரி தம் அடிக்கிற ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். ரொம்ப நாள் கழிச்சு அவர் அந்த ஸ்டைலில் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் தான் அந்த படத்தோட ஹீரோவே, ஒன் ஆஃப் த ஹீரோன்னு சொல்லலாம். படத்தை ஃபுல்லாகவே அந்த மியூசிக்லாம் செம்மையாக போட்டிருக்காரு, பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தை வந்து மியூசிக்லேயே வந்து சூப்பராக அடுத்த லெவல் கூப்பிட்டு போயிருக்காரு. நல்ல படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்படி இல்லை, அழுகுற மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நிறைய படத்தில் வந்துருச்சு. இதில் அப்படிலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸு நான் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. இது எல்லாம் நிறைய படத்தில் வந்துருச்சு இந்த கிளைமேக்ஸு. பார்த்த கிளைமேக்ஸ் தான். காமெடி அங்கங்கே இருக்குது, ஆனால் ஃபுல்லாக லவ் அந்த எமோஷன் கரெக்ட் நிறையா இருந்திருக்கும். டப்பிங் மட்டும் தான் ப்ரோ சொதப்பிருக்கு, மற்றபடி ஆக்டிங்னா எல்லாம் நல்லா இருந்துச்சு. டப்பிங் தான் கொஞ்சம் தனுஷ் தான் டப் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி டப்பிங் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிருக்கு. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த காலேஜ் போர்ஷனு அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. காலேஜ் போர்ஷனை விட எனக்கு அந்த ஃப்ளைட்டில் இது பண்ணியிருந்தா ஜெட்டு ஓட்டுறாருல, அதுதான் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் யாரோ சாக போகிறாங்க, நல்லா இருக்கும் ரொம்ப அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணிச்சு, படத்தோடைய கதையை எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணிச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக டு த கோர் காட்டியிருக்காங்க. செத்தாலும் எப்படி இருக்கும் லவ்ன்றதை காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பழைய அம்பிகாவதியோடைய சின்ன ஒரு இதுமாரி கிளிம்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 சீன் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. தனுஷோடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அவருடைய வேரியேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளைட் கமாண்டாகவும் நடிச்சது இருந்தாலும் சரி, லவ் போர்ஷன்லையும் சரி, எல்லாமே கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர் அடிச்சு, அப்புறம் போக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், லவர்ஸோடையும் பார்க்கலாம், யார் வேணால் பார்க்கலாம். நான் தனியாக வந்து பார்த்தாலே நல்லா தானே இருக்கும். ஏன்னா தனியாக வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் படம். அந்த மாதிரி ஒரு சிக்மாவாக காட்டியிருக்காங்க படத்தை, நல்லா தான் இருந்துச்சு.